கண்ணாடியில் வீடை கட்டிட்டு சாவியை எல்லாருக்கும் கொடுப்பியா அப்படின்னு என் மென்டார் என்கிட்ட கேட்டாங்க. ஏன் கேட்டாங்க தெரியுமா? ஏன்னா நான் அவங்கக்கிட்ட ஏன் பவுண்ட்ரிஸ் இம்பார்ட்டண்ட், ஏன் கைண்டாக ஓப்பனாக இருக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க அதான் சொன்னாங்க, நல்லா வெளிச்சமாக டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு வீடை கட்டிட்டு எல்லார்கிட்டேயும் சாவி கொடுத்தா என்ன ஆகும்? எல்லாரும் வந்து அக்சஸ் பண்ணிவிட்டு என்னெல்லாம் ப்ரெஷியஸோ அத்தனையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க இல்லையா? எல்லா ஸ்ட்ரேஞ்சர் கூட அந்த வீட்டுக்கு அக்சஸ் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பவுண்ட்ரிஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அன்டில் நம்ம ஒருத்தவங்கள இன் அண்ட் அவுட் தெரிஞ்சாதான் அவங்களுக்கு நம்ம வீட்டுக்கு சாவி கொடுப்போம். இன்ஃபேக்ட் அவங்கள வீட்டுக்குள்ளே விடுவோம், நம்ம ஒரு சர்டன் ரூம் வரைக்கும் அக்சஸ் பண்ண விடுவோம். அதே மாதிரி தான் வந்து பவுண்ட்ரிஸும் அப்படின்னு. நம்ம நிறைய டைம் வந்து பவுண்ட்ரிஸோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் ரொம்ப ஓப்பனாக எல்லாரை பற்றியும் 100% அவேர்னஸ் இல்லாமலே நம்ம வந்து நிறைய ஷேர் பண்ணுவோம், நிறைய அவங்கக்கிட்ட நம்மளை பற்றி சொல்லுவோம். பட் அதுக்கப்புறம் லேட்டர் ஆன் ரெக்ரெட் பண்ணுவோம். அட்லீஸ்ட் என் கேஸில் இந்த ஒரு அனாலஜி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ நீங்களும் க்ளோஸ் பவுண்ட்ரிஸ், கரெக்டான பவுண்ட்ரிஸ் வச்சுருக்கீங்களா, இல்லை போரஸான பவுண்ட்ரிஸ் வச்சுருக்கீங்களா, இல்லை ரொம்ப ரிஜிடான பவுண்ட்ரிஸ் வச்சுருக்கீங்களா அப்படின்னு ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி ரெஃப்ளெக்ட் பண்ணி பாருங்கள். கண்ணாடி மாதிரி பவுண்ட்ரிஸ் இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங்கான பவுண்ட்ரிஸ் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரிஜிடான பவுண்ட்ரிஸ் இருந்தாலும் அது எப்படி ஐடியலான பவுண்ட்ரிஸ் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் திங்க் பண்ணுங்கள். பட் ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி பவுண்ட்ரிஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு திங்க் பண்ணுங்கள், பாஸ் பண்ணுங்கள், ரெஃப்ளெக்ட் பண்ணுங்கள்.